அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் நமது பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போ சென்னையில் ஆக்டிங் டிரைவர் ஜாப் பார்த்து எப்படி நம்ம கை நிறைய சம்பாதிக்கலான்றதை பார்த்துன்னு இருக்கோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் டியூட்டி எடுக்காமல் போனது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நான் டியூட்டியே எடுக்கலை. கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ், அதனால் நம்ம ஓட்டுநர் சொந்தங்களுக்காக இன்னொரு வீடியோ போடுறேன். நான் இப்போ லாஸ்ட்டாக போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி ட்ராப் டியூட்டி போயிட்டு வந்தேன். எனக்கு டேரிஃப் பேசுனது 1900 பஸ் பேரோட சேர்த்து, ஓகேங்களா, ஒன் வே ட்ராப்பு. இது என்னோடய 2வது டியூட்டி. அவுட் ஸ்டேஷன் இது என்னோடய 2வது டியூட்டி. இதில் பார்த்திங்கன்னா நல்ல அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அமௌண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் நிறைய இஷ்யூஸ் தான் ஆயிடுச்சு. நம்ம காலைல 6 மணிக்கு எடுத்தோம் சென்னையில். கிருஷ்ணகிரி ட்ராப் பண்ணும்போது 5 மணி நேரம் ஆகிடுச்சு. டிராஃபிக்கில் ரோடெலாம் கொஞ்சம் சரியில்லாததால் 5 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம அங்கே ட்ராப் பண்ணிட்டு திரும்பி ரிட்டன் பஸ்ஸில் தான் வந்தோம். பஸ்ஸுக்கு ஒரு 300 ஆகிடுச்சு, ஓகேங்களா. அப்புறம் நடுவில் சாப்பிட்றது வர்றதுக்கு 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு நம்ம ரோடு இருக்குது, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 4 மணி நேரம், அது ஒரு 6 மணி நேரம் கணக்கு பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஆகிடுது. இதில் கமிஷன் போக எல்லாம் போக கையில் நின்றது சாப்பாடு இதெல்லாம் போக 1300 1400 ஓகேங்களா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, லோக்கல்லையே எடுத்துடலாம் இந்த காசை. காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சின்னா சாயந்தரம் 6 மணிக்கு 12 மணி நேரம் ஓட்டினீங்களாவே 1300 1400 சம்பாரிச்சிடலாம். அவுட் ஸ்டேஷன் போகிறதுன்றது ஒரு சிலருக்கு தேவை இருக்குது, அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஒரு சிலர் போய் தான் ஆகணும். என்ன ஒன்று, நம்ம சிட்டியில் ஓட்டுறதுக்கும் அவுட்ரு லாங் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் லாங் ஓட்ட பிடிக்குன்றவங்க எனக்கு ஒரு லைக் போடுங்க. அப்புறம் நம்ம வீடியோ பார்த்து பெற்றவங்களும் எனக்கு ஒரு லைக் போடுங்க. இல்லைனா உங்களோட குறைங்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லிங்க் கேட்டவங்களுக்கு அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே நான் அனுப்பிச்சிடுறேன். நான் பார்க்கலன்னா கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்தேன்னா நான் ஈவினிங் தான் பார்த்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன லிங்க் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஏன்னா இது பொது தளம் தான், இது என்னோடய தளம்லாம் கிடையாது. யார் வேணால் யார் வேணால் திறமை இருக்கிறவங்க சம்பாரிச்சிக்கலான்றதுக்கு தான், ஓகேங்களா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் கூட ஓட்டி கூட நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். அது மாதிரி வாய்ப்பும் நிறைய கிடைக்குது, ஓகேங்களா. இப்போ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டியூட்டிலாம் டல்லாக தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு முடிஞ்சால் மந்த்லி டியூட்டி கூட எடுத்துங்க. ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்குலாம் கேட்குறவங்களாம் இருப்பாங்க. அதுமாரி டியூட்டி முடிஞ்ச அளவுக்கு எடுத்து, ஏன்னா டெய்லி ஓட்டுறதுக்கு கணக்கு பண்ணிங்கன்னா அதே அமௌண்ட் தான் வரும். நம்ம சொல்கிற அளவுக்கு பெரிய அமௌண்ட்லாம் இப்போது கிடைக்காது. இந்த லீவ் வர வரைக்கும், ஏப்ரல் வரைக்கும் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா முகூர்த்தமும் அவ்வளோ வைக்க மாட்டாங்க, சரிங்களா. அப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே கமிஷன் கரெக்டாக போட்டுருங்க. அது குறை வைக்காதுங்க. இப்போ ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம ஈஸியாக போயிட்டு ஒரு கஸ்டமரை கட் பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம். நம்ம பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறோம், அவங்க ஃபுல் டைம் இதுதான் பண்ணுறாங்க, ஓகேங்களா. வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். தொடர்ந்து வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.